எந்த விவாதத்திலையும் நடக்கல, எந்த செய்தியும் பெருசா வரல. அதிமுக, பிஜேபின்னு தான் பேசிக்கிட்டு வந்தோம். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, தாவேகாவை பற்றி அதிகம் பேசுறீங்க. திரும்பவும் வழக்கம் போல அதிமுக தாவேகா கொஞ்சம் அமைச்சூரிஷா தான் இந்த வேலையை பண்றாங்க. ஆதவர்ஜுனா மாதிரியான லாட்டரியில் ஊழல் செய்துட்டு அதன் மூலமாக சொத்து சேர்த்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க எப்படியாவது வாங்கிடணும்னு நினைப்பாங்க. 107 பேர் தாவேகா தானே, அதுல தான் மாற்றம் இருக்கா? இது 8 தானே. 8 எப்படி 107 போய் கலங்கப்படுத்தும்? ஓகே, நீங்க உடனே தண்ணியில் நீளம் கலந்தால் அது நீளமாகிவிடும், காப்பி தூளை கலந்தால் காப்பி ஆகிவிடும், எனக்கு தீராந்திர மாதிரி உதாரணம்லாம் சொல்லாதீங்க. அதிமுக தொடர்ந்து பாத்தீங்கன்னா முக்கிய நிர்வாகிகளான பலரும் தங்களுடைய எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்தது தாவேகா. இது அதிமுக சரிந்து வருவதற்கான பார்வையை பார்க்கலாம். எம்எல்ஏங்கிறது அதிமுக இல்ல, எம்பிங்கிறது அதிமுக இல்ல. எம்எல்ஏவும் எம்பியும் இல்லாமல் அதிமுக 5 வருடம் இருந்திருக்கு. குழப்பமே கிடையாது. அதால ஈஸியா 2 முறை தேர்தலை இரட்டை இலை சின்னம் இல்லாமல் அதை சந்திச்சிருக்கு. அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாம எல்லாருமே ஒரு தப்பு பண்றோம். போன 5 வருடம் திமுக ஆட்சியை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல. எந்த விவாதத்திலையும் நடக்கல, எந்த செய்தியும் பெருசா வரல. அதிமுக, பிஜேபின்னு தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, தாவேகாவை பற்றி அதிகம் பேசுறீங்க. திரும்பவும் வழக்கம் போல அதிமுக திட்டுறீங்க. ஏன் திமுக கூட்டணி இல்லாம இருக்க, அது சரிந்து போன நிலைக்கு வந்துருச்சுன்னு யாராவது கேள்வி கேட்குறீங்களா? கூட்டணி இல்லாமல் திமுகவால இதே 26% இந்த 9 தேர்தலில் வாங்க முடியுமா? வாங்கவே முடியாது. ஓகே, அவங்க என்ன சொல்லிடுவாங்க, நாங்க அதிமுகவுக்கு தார்மீக ரீதியா ஆதரவு தெளிச்சோம், ஏன்னா இது அதிமுகவுடைய கோட்டைன்னு சொல்லி தப்பிச்சிருவாங்க. உண்மையான பேத்தட்டிக் சிச்சுவேஷன் இருக்கிறது திமுகவுக்கு தான். அது என்ன பண்ணுது, பந்தை தூக்கி அதிமுக பக்கம் அடிச்சிருது, இல்லைன்னா தாவேகா பக்கம் அடிச்சு விட்டுருது. பாருங்க, அவர் போதையை கலக்கிட்டு இருந்தாரு. வீடியோ எடுத்தோம், ஒரு எம்எல்ஏ வீடியோ இருந்தது, மடியில ஒரு பொம்பளை உட்கார வச்சுக்கிட்டு. அவர் திருப்பி எம்எல்ஏ ஆகி அமைச்சர் ஆகிடுவாருன்ற பயம் இருந்தது. அந்த அளவுக்கு தன்னுடைய ஆட்களை பற்றி அசிங்கங்களை விட்டுட்டு மற்றவங்களை பற்றி பேசுவது திமுகவுடைய வேலை. திமுக கூட்டணி இல்லாம என்ன பண்ண போகுது? இதுல தேமுதிக வேற ஒரு 7.5. இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு அது என்ன பண்ண போகுது? அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது இருந்தாலும் இல்லாட்டியும் இப்ப 21% தானே. நல்லா இருந்தா நல்லா இருந்துட்டு போட்டோம், நாசமா போனா நாசமா போட்டோம். உங்களுக்கு என்ன அதை பத்தி? அதிமுக விலகிய பலருக்கு இடைத்தேர்தல் வாய்ப்பு கிடைக்குமா சார் தாவேகா சார்பில்? பாருங்க, தாவேகா கொஞ்சம் அமைச்சூரிஷா தான் இந்த வேலையை பண்றாங்க. ஆதவர்ஜுனா மாதிரியான லாட்டரியில் ஊழல் செய்துட்டு அதன் மூலமாக சொத்து சேர்த்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க எப்படியாவது வாங்கிடணும்னு நினைப்பாங்க. 4 குதிரை 2 கழுதை வேணும், ஆர்டர் கொடுப்பாங்க. 3 குதிரை 3 கழுதை வந்துருச்சு. அப்ப அந்த குதிரைக்கு பெயிண்ட் அடிச்சு விட்டுருவாங்க. எவ்வளவு நாளைக்கு? இந்த செந்தில் ஒரு படத்துல லலிதகுமாரிக்கு பெயிண்ட் அடிச்ச மாதிரி அப்படித்தான் பண்ணுவாங்க. ஸோ இது முட்டாள்தனமாகத்தான் போய் முடியும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸ்ட்ரைட்டான அப்ரோச் எந்த ஒரு எம்பி எந்த ஒரு எம்எல்ஏவும் ராஜினாமா பண்ண மாட்டாங்கிறத நீங்க நம்புங்க. அதிமுகல இருந்து நீங்க வாங்கிட்டு வந்திருக்கிற எம்எல்ஏவால 5 பைசாக்கு உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அவங்களுக்கே நீங்க திரும்பி கொடுத்தா விராலிமலையில விஜயகுமாரை தவிர வேற யாருக்கும் ஜெயிப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா கரூர்ல ஜெயிச்சவர் 2000 வாக்கு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருக்காரு. இப்ப செந்தில் பாலாஜி ஏற்கனவே ஒரு 100 அடியாளை வச்சு வேலை செய்வாரு. இப்ப வேற எம்எல்ஏ வேற ஆயிட்டாரு. உறுதியா இன்னும் வெறித்தனமா வேலை செய்வாரு. அப்ப எப்படி நீங்க ஜெயிக்க போறீங்க? அவங்களுக்கு சீட்டு கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கும்? ஊழல் எதிர்க்கிறேன்னு சொல்லிதான் தாவேகா தலைவர் விஜய் அரசியலுக்குள்ள வந்தாரு. இன்னைக்கு விஜயபாஸ்கர் என்ன அவர் மீது பல ஊழல் வழக்கெல்லாம் இருக்கு சார். நான் அந்த விஷயத்துல தெளிவா இருக்கேன். 107 பேர் தாவேகா தானே, அதுலதான் மாற்றம் இருக்கா? இது 8 தானே. 8 எப்படி 107 போய் கலங்கப்படுத்தும்? ஓகே, நீங்க உடனே தண்ணியில் நீளம் கலந்தால் அது நீளமாகிவிடும், காப்பி தூளை கலந்தால் காப்பி ஆகிவிடும்னு எனக்கு தீராந்திர மாதிரி உதாரணம்லாம் சொல்லாதீங்க. 107 எம்எல்ஏ அங்க இருக்காங்க. அவங்க தானே ஆட்சி பண்ண போறாங்க. நீங்க விஜய் நம்பி தானே ஓட்டு போட்டீங்க. விஜய் ஊழல் செய்தாரா? வாய்ப்பு இல்லை. அப்புறம் அதோட விட்டுருங்க. ஊழல்னா திமுகவை தாண்டி ஊழலே கிடையாதுங்க இந்த உலகத்துல. நடவடிக்கைன்றது இருக்குமா சார்? அப்ப தாவேகா பக்கம் போனாங்க. இப்ப மட்டும் என்ன பண்ணாங்க? இவர் மட்டும், ஸ்டாலின் மட்டும் என்ன பண்ணாரு? வேலுமணி தூக்கி உள்ள வச்சாரா? குட்கா ஊழலில் ஆளுநரிடம் கொடுத்தோம், அவர் எதுவுமே செய்யவில்லை அப்படின்ட்டு விட்டாங்க. ஆளுநரிடம் தானே அந்த 12 மசோதா கொடுத்தீங்க. அது அவர் எதுவும் செய்யாம இருந்தார்ல. அப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்கல்ல.
போயிட்டு எனக்கு இந்த மசோதா மாற்றி விடணும்னு சொல்லி கோர்ட்டையே குழப்பி வில்சன் அனுப்பிச்சு கோர்ட்டையே குழப்பி ஒரு தீர்ப்பை வேற வாங்கிட்டு ஆனால் அதை செயல்படுத்த முடியாமல் இப்போ ஊற்றி மூடிட்டு நிற்கிறீங்க இல்லையா? அப்போது விஜயபாஸ்கர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். இல்லைனா நாங்கள் ராஜ்பவனில் ஒரு மென்டல் அனுப்புவோம், அவன் பெட்ரோல் குண்டை தூக்கி போடுவான், இல்லைனா 4-5 அமைச்சரையே அனுப்பிச்சி வச்சிருவான், அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படின்ட்டு அந்த ஊழலை வந்து அவங்க கொண்டு வந்திருக்க முடியுமே? யாரை அரெஸ்ட் பண்ணாங்க இவங்க? நீங்கள் உடனே என்ன இன்னொன்று கேட்பீங்க, பிஜேபியில் மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களான்னு கேட்பீங்க, பிஜேபி மட்டும் வாஷிங் மிஷினான்னு கேட்பீங்க. உண்மையை சொன்னால் இந்த நீதிமன்றங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் பொய்யனை பொய்யன் என்று சொல்ல முடியாது. முடிஞ்சா நேர்மையானவனை வேணா கலங்கப்படுத்தலாம், நியாயமானவனை வேணா அசிங்கப்படுத்தலாமே ஒழிய பொய்யனை பொய்ன்னு இந்த நீதிமன்றங்களை வைத்துக்கொண்டு நீங்க எதுவுமே பண்ண முடியாது. தாவேக அமைச்சர்கள் குறித்து பல வீடியோக்கள் வெளியிலாகி சர்ச்சையை கிளப்பிட்டு இருக்கு, எப்படி பாக்குறீங்க சார்? தப்புதாங்க. அதாவது ஒரு ஆர்கனைஸ்டு கிரௌட் இல்லை, அது எல்லாரும் வந்திருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் யாரையெல்லாம் நீங்கள் நீக்கி இருந்தீங்களோ அவங்களாம் இப்போ கெஞ்சி கூத்தாடி உள்ளே வந்திருப்பாங்க. யாரையெல்லாம் நீங்கள் கெத்து காட்டினதுனால விளக்கினீங்களோ அவங்களாம் இப்போ திருப்பி காலில் விழுந்து உங்ககிட்ட வந்திருப்பாங்க. ஸோ தவறான ஆட்கள் இருக்கத்தான் செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு சரத்குமார் மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அங்கே ஒருத்தர் பாலியல் தொல்லை பண்ணுறாங்கங்கிறதுக்காக நீங்கள் வந்து ஆட்சியே களங்கப்படுத்திட முடியாது. நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான். திமுக ஆட்சியில் குற்றங்கள் இவ்வளோ நடந்தது, அதில் இவ்வளோ பேர் தண்டிக்கப்பட்டாங்க. ஆனால் விடப்பட்டவங்க சாதிக்காகவோ பின்புலத்துக்காகவோ அல்லது காசுக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக விடுபட்டு இருந்திருப்பாங்க. அதுதான் அநீதி. வேற இவருடைய ஆட்சி காலத்தில் அதே மாதிரியான குற்றங்கள், ஏன் அதை விட அதிகமான குற்றங்களே நடந்திருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யுங்கிறது நேர்மையாக நடக்கும். ஏன்னா விஜய்க்கு இதில் ஒன்றும் கொடுக்கல் வாங்கல் இல்லை. ஒரு அருண்ராஜோ அல்லது ஆதவ அர்ஜுனாவோ அல்லது புஷி ஆனந்தோ யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை. ஆட்சி ஸ்ட்ராங்காக இருக்கு, அதில் எந்த குழப்பமும் இல்லை. ஸோ குற்றங்கள் நடந்தால் விஜய் ஆட்சியில் தண்டனை கிடைக்கும்னு நீங்கள் சொல்லலாம். குற்றங்கள் அதிகரிக்குது, அதுக்கு தான் அவர் கலெக்டர் மாநாடு போட்டு கூட்டு பேசியிருக்காரு, என்ன பண்ண போறாருங்கிறத பார்க்கலாம். ஆனால் திமுகவை நம்பி நீங்கள் எதையுமே பண்ண முடியாது.